Hi children, welcome to Math Rhythm. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 8 ஓட 8th சாப்டர் algebraic expressions and identities ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? இந்த வீடியோல நம்ம சில பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். What are expressions? So ஒரு algebraic expressionனா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். Expressions are formed from variables and constants and mathematical operators. Variableனா நம்ம எப்படி எழுதுவோம்? x, y, a, b, m, n இது எல்லாமே வேரியபிள்ஸ் தான் இல்லையா? கான்ஸ்டன்ட்ன்றது நியூமரிக்கல் வேல்யூ 5, 7, 9 எனி நியூமரிக்கல் வேல்யூ அதை தான் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ் அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது எல்லாமே நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2x + 3 ஓகேவா? இதில் எக்ஸ் வேரியபிள் இல்லையா? ப்ளஸ்ன்றது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் 2 and 3 வந்து கான்ஸ்டன்ட்ஸ் புரியுதா? அதே போல் 3y - 7 இது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இதில் y வந்து வேரியபிள் 3 கான்ஸ்டன்ட் அதே போல் 7ம் கான்ஸ்டன்ட் மைனஸ் சைன் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் 7x⁴2 இதுவும் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஓகேவா? அடுத்தது 5xy + 9. ஸோ ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்றதை நம்ம எதை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுவோம்னா வேரியபிள்ஸ் லைக் எக்ஸ், ஒய், எம்என், பிக்யூ அந்த மாதிரி. அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட்ஸ் நியூமரிக்கல் வேல்யூஸ் அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்காக எக்ஸ்பிரஷன்னா என்னென்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா டேர்ம்ஸ்னால் என்ன, ஃபேக்டர்ஸ்னால் என்ன, கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா? இப்போ நான் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். அதுலேருந்து நம்ம டேர்ம்ஸ் என்ன, கோஎஃபிஷியன்ட் என்ன, ஃபேக்டர்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் 5ab - 7b + 13 இருக்கு இல்லையா? இப்போ இதை டேர்ம்ஸ்லாம் என்னென்னு எழுதலாம். டேர்ம்ஸ்ன்றது என்னென்னா இப்போது இந்த 5ab - 7b + 13 இது மூணும் சேர்ந்து தான் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா? 5abன்றது ஒரு டேர்ம், -7bன்றது ஒரு டேர்ம், + 13 ஒரு டேர்ம் ஓகேவா? 5ab - 7b and +13. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 3 டேர்ம்ஸ் இருக்குது. 5ab ஒன்று, -7b ஒன்று, +13 ஒன்று. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னா ஒரு டேர்ம்லேயும் உள்ள நியூமரிக்கல் வேல்யூ தான் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 5abல நியூமரிக்கல் வேல்யூ என்ன இருக்குது? 5 இருக்கா? ஸோ 5abயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 5. நெக்ஸ்ட்டு -7bல நியூமரிக்கல் வேல்யூ என்ன இருக்குது? -7. ஸோ -7bயோட கோஎஃபிஷியன்ட் வந்து -7. அடுத்தது வந்து 13 ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் என்னென்னு எழுதலாம். ஃபேக்டர்ஸ்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 6ன்னு எடுத்துட்டோம்னா 6ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு எழுதுவோம்? 2, 3 இதெல்லாமே 6ஓட ஃபேக்டர்ஸ் இல்லையா? அதே மாதிரி 5abன்றது எப்படி ஃபார்ம் ஆகுது? 5ஐயும் a and bயையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 5ab வருது இல்லையா? அப்போ 5 ஒரு ஃபேக்டர், a ஒரு ஃபேக்டர், b ஒரு ஃபேக்டர் ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்மோட ஃபேக்டர்ஸ் வந்து 5, a, b. நெக்ஸ்ட்டு -7b -7bயோட ஃபேக்டர்ஸ் வந்து -7, b ஓகேவா? அடுத்தது 13க்கு வந்து 13 தான் வரும் புரியுதா? இன்னொரு எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். 3x² + 5y² - 7xy. இதில் டேர்ம்ஸ் என்னென்ன நம்ம எழுதுவோம்? 3x² ஒரு டேர்ம் + 5y² ஒரு டேர்ம் -7xy ஒரு டேர்ம் இல்லையா? ஸோ 3x² ஒரு டேர்ம், 5y² ஒரு டேர்ம், -7xy ஒரு டேர்ம். மைனஸ் சைன் இருந்தால் நம்ம டேர்ம்ஸ் எழுதும்போது அந்த மைனஸ் சைனோட சேர்த்து எழுதிக்கணும் ஓகேவா? ஸோ இப்போ 3x² கோஎஃபிஷியன்ட் என்ன? 3 இல்லையா? 5y² கோஎஃபிஷியன்ட் என்ன? 5. -7xyல கோஎஃபிஷியன்ட் என்ன? -7 புரியுதா? இப்போ ஃபேக்டர்ஸ் எழுதணும். 3x² ஃபேக்டர்ஸ் என்னென்ன? நம்ம 3x²ன்றதை 3 × x ன்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ அப்போ 3 ஒரு ஃபேக்டர், x ஒரு ஃபேக்டர், இந்த எக்ஸும் ஒரு ஃபேக்டர். அப்போ 3x² ஃபேக்டர்ஸ் வந்து 3x ஓகேவா? ஸோ 3x² ஃபேக்டர்ஸ் வந்து 3x, x. 5y²க்கு 5y, -7xyக்கு -7, x, y புரியுதா? இப்போ டேர்ம்ஸ்னா என்ன, கோஎஃபிஷியன்ட்னா என்ன, ஃபேக்டர்ஸ்னா என்னன்ட்டு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 5p² - 11pqr இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். இதில் வந்து டேர்ம்ஸ் என்னென்ன வரும்? 5p² ஒரு டேர்ம், -11pqr ஒரு டேர்ம் இல்லையா? கோஎஃபிஷியன்ட் என்ன? 5p² கோஎஃபிஷியன்ட் வந்து 5 -11pqrக்கு வந்து -11
ஓகேவா? கோஎஃபிஷியன்ட்ங்கிறது அந்த டேர்மோட நியூமரிக்கல் வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும்? 5p²க்கு 5, p, p. கரெக்டா? நெக்ஸ்ட் -11 pqrோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும்? -11, p, q, r. புரியுதா? இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா டேர்ம்ஸ் என்ன, கோஎஃபிஷியன்ட் என்ன, ஃபேக்டர்ஸ் என்னன்னு கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா மோனோமியல்ஸ்னா என்ன, பைனாமியல்ஸ்னா என்ன அண்ட் பாலினாமியல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மோனோமியல்னா என்ன? an algebraic expression that contains only one term. அந்த எக்ஸ்பிரஷனில் ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அதுதான் மோனோமியல்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த இதில் நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளில் 5ab - 7b + 13 எடுத்துக்கிட்டோம்னா இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 3 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம மோனோமியல்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3xy 3xyல ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ இது ஒரு மோனோமியல். -4a² இதுலேயும் ஒரு டேர்ம் தான் இருக்குது. இதுவும் ஒரு மோனோமியல். அடுத்தது 10xy², இதுவும் மோனோமியல். -11 இது வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும்தான், இதுவும் ஒரு மோனோமியல் தான். ஓகேவா? அதே போல் 75ab இதுவும் ஒரு மோனோமியல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டேர்ம் இருந்ததுன்னா அதை நம்ம மோனோமியல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பைனாமியல்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பைனாமியல்ன்றது an algebraic expression that contains 2 terms. இதில் வந்து 2 டேர்ம் இருக்கும். ஓகேவா? மோனோமியலில் ஒரு டேர்மு, பைனாமியல்ஸில் 2 டேர்ம் இருக்கும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ 3a - 5b இதில் 2 டேர்ம் இருக்கா? 3a ஒரு டேர்ம், -5b ஒரு டேர்ம். அப்போ இது ஒரு பைனாமியல். 5 - 3xy இதில் 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? 5 ஒரு டேர்ம், -3xy ஒரு டேர்ம். ஸோ இதுவும் ஒரு பைனாமியல். அதே போல் 4l + 5m இதில் 2 டேர்ம் இருக்குது. 11y² - 3yz இதுலேயே 2 டேர்ம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் வரதை நம்ம பைனாமியல்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ட்ரைனாமியல்னா என்னன்னு பார்க்கலாம். an expression that contains 3 terms. ஸோ 3 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதை ட்ரைனாமியல்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3a - 5b + 2c 3a ஒரு டேர்ம், -5b ஒரு டேர்ம், 2c ஒரு டேர்ம். ஸோ இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் சேர்ந்து இருந்ததுன்னா அதை வந்து ட்ரைனாமியல்னு சொல்கிறோம். அதே போல் 5 - 3xy + 2x² இது ஒரு ட்ரைனாமியல். 4l + 5m - 3mn இது ஒரு ட்ரைனாமியல். ஓகேவா? இப்போ மோனோமியல்னா என்ன, பைனாமியல்னா என்ன, ட்ரைனாமியல்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பாலினாமியல்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாலினாமியல்ங்கிறது an expression that contains one or more terms is called a polynomial. மோனோமியலையும் நம்ம பாலினாமியல்னு சொல்லலாம், பைனாமியலையும் பாலினாமியல்னு சொல்லலாம், ட்ரைனாமியலையும் பாலினாமியல்னு சொல்லலாம். 4 or 5 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதையும் பாலினாமியல்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக பாலினாமியல்ன்றது an expression that contains one or more terms. ஓகேவா? ஸோ ஒரு டேர்ம் இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம பாலினாமியல்னு சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். a + b - c + d இதில் 4 டேர்ம்ஸ் இருக்கா? இது ஒரு பாலினாமியல். 3xy இதில் ஒரே ஒரு டேர்ம் இருக்குது, இதுவும் பாலினாமியல். 7xyz - 10 இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது, இதுவும் பாலினாமியல். 7p - 3q + 5r இதில் 3 டேர்ம்ஸ் இருக்குது, இதுவும் பாலினாமியல். ஓகேவா? ஸோ பாலினாமியல்ன்றது ஒரு டேர்ம் இருந்தாலும் சொல்லலாம், 4 or 5 டேர்ம்ஸ் இருந்தாலும் நம்ம சொல்லலாம் பாலினாமியல்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லைக் டேர்ம்ஸ் ஹாவ் த சேம் வேரியபிள்ஸ் வித் த சேம் பவர் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் வித் டிஃப்ரெண்ட் பவர்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம் லைக் டேர்ம்ஸ்னால் என்ன, அன்லைக் டேர்ம்ஸ்னால் என்னன்ட்டு. இப்போ இதில் ரைட் த லைக் டேர்ம்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ லைக் டேர்ம்னா அதில் கொடுத்துருக்க வேரியபிள் சேமாக இருக்கணும், கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகலாம், ஆனால் வேரியபிளும் அதோட பவரும் சேமாக இருக்கணும். இப்போ இங்கே 7xன்னு ஒரு டேர்ம் இருக்குது இல்லையா? ஸோ இதே மாதிரி எக்ஸ் வேரியபிளாக உள்ள டேர்ம் வேறு என்ன இருக்குது? 14x இருக்குது இல்லையா? -13x இருக்குது. ஸோ இது மூணும் லைக் டேர்ம்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம லைக் டேர்ம்ஸ் எழுதலாம். 7x ஒரு டேர்ம், 14x -13x. ஓகேவா? கான்ஸ்டன்ட் வந்து வேரி ஆகலாம், ஆனால் வேரியபிளும் அதோட பவரும் சேமாக இருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே x⁴ தான், 3 டேர்ம்லேயுமே x⁴ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே 5x² ஒரு டேர்ம் இருக்கா? அதே போல் x² உள்ள டேர்ம் வேறு என்ன இருக்குது? இங்கே -9x² இருக்கு இல்லையா? அப்போ இது 2 லைக் டேர்ம்ஸ். அப்போது 5x² -9x² லைக் டேர்ம்ஸ். ஓகேவா? வேரியபிளும் அதோட பவரும் சேமாக இருக்கா இந்த 2 டேர்ம்லேயுமே? ஓகே. நெக்ஸ்ட் வேறு என்ன செக் பண்ணலாம்? y உள்ள டேர்ம் ஏதாவது இருக்கா? இங்கே 7y இருக்குது, வேறு எந்த டேர்ம்லேயுமே y வேரியபிளாக இல்லை இல்லையா? y மட்டும் வேரியபிளாக இருக்கிற டேர்ம் வந்து வேறு எதுவுமே இல்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்? xy. ஸோ xy உள்ள டேர்ம் வேறு ஏதாவது இருக்கா?
இங்கே இருக்கு இல்லையா -5yx. அப்போது 7xyயும் -5yxும் லைக் டேர்ம்ஸ். ஓகேவா? இதோட வேரியபிள்ஸும் சேமாக இருக்குது. இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன லெஃப்ட் ஆயிருக்கு? -9y/2 இருக்கு இல்லையா? அப்போ -9y/2வும் 7y மட்டும் ரிமைனிங் இருக்குது. ஸோ இது ரெண்டும் அன்லைக் டேர்ம்ஸ். கரெக்டாக? இங்கே y இருக்குது, இங்கே y² இருக்குது. ஸோ தீஸ் டூ ஆர் அன்லைக் டேர்ம்ஸ். புரியுதா? லைக் டேர்ம்ஸ்னால் என்ன, அன்லைக் டேர்ம்ஸ்னால் என்னன்ட்டு. ஸோ இதுதான் ஜென்ரலாக நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது அதில் டேர்ம்ஸ், ஃபேக்டர்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மோனோமியல்ஸ்னால் என்ன, பைனாமியல்ஸ்னால் என்ன, ட்ரைனாமியல்ஸ்னால் என்ன அண்ட் பாலினாமியல்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு லைக் டேர்ம்ஸ்னால் என்ன, அன்லைக் டேர்ம்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.